ஓகே. இந்த வாரம் நம்ம இந்த வாரம் எத்தனாவது பாடம் படிக்க போகிறோம்? 10வது பாடம் நம்ம படிக்க போகிறோம். ரைட், சரி. போன வாரம் என்ன பாடம் படித்தோம்? பிரபஞ்ச போராட்டம். சரி, என்ன தலைப்பு அதுக்கு? பிரபஞ்ச போராட்டம் அப்படிங்கும்போது என்ன விஷயத்தை குறித்து நம்ம படிச்சுக்கிறோம்? அதில் என்ன படிச்சுக்கிட்டோம்? சரி, ஓகே, நல்ல விஷயம். இதை எப்படி போராட்டம் அப்படின்னா எந்த மாதிரியான போராட்டம் இது? நான் கேட்குற கொஸ்டினை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு நான் விரும்புகிறேன். அதாவது பதிலில் நீங்கள் சொல்கிறதுக்காக நான் அந்த விஷயத்துக்கு நான் போகிறேன். இது எது சம்பந்தமான போராட்டம்? எது சம்பந்தமான போராட்டம்? இப்போது குணம் சம்பந்தமான போராட்டம், ஆன்மீகத்தை சம்பந்தமான போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம். சரி, அப்போ இதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இருக்கிறதுல மிகப்பெரிய போராட்டம் இது ஆன்மீக போராட்டம் இல்லை, ஸ்பிரிச்சுவல் வார் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த ஆன்மீக போராட்டத்தினுடைய 2வது பகுதி தான் இந்த வாரத்து பாடம். போன வாரம் நம்ம படித்த விஷயங்களில் யார் இதை பண்ணுறா, எப்படி பூமியில் வந்தது, பரலோகத்தில் எப்படி வந்தது, ஏசப்பா எப்படி இதெல்லாம் ஜெயிச்சார், சரிதானா, இந்த போராட்டத்துக்கான தன்மை என்ன, இதெல்லாமே லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்ம அதை கலந்துரையாடினோம். சரி, இப்போ இந்த வாரம் இந்த பாடத்தலைப்பு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? போராட்டத்தினுடைய விதிகள், சரிதானா? அது என்ன விதி? ரூல்ஸ். அதுதான் போராட்டத்துக்கான ரூல்ஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறா, யாரெல்லாம் இருக்கா? எல்லாருமே. மனிதர்கள் இருக்காங்க, தேவன் இருக்கார், சாத்தான் இருக்கா, தூதல் இருக்காங்க, சரிதானா? இப்போ விழுந்து போகாத மக்கள் கூட்டமும் அங்கே விழுந்து போகாத அறிவு ஜீவிகளும் அதில் இருக்கிறாங்க. சரி, மற்ற உலகங்களில் இருக்கிறவங்க. சரி, இப்போ இப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஒன்று நம்ம எப்படி பிரிச்சுக்கிடலாம் பொதுவாக அப்படின்னா, தேவன், தேவதூதர்கள். தேவதூதர்களில் 2 கூட்டம் இருக்குது. அந்த விழுந்து போன தேவதூதர்கள், விழுந்து போகாத தேவதூதர்கள். இப்போது அடுத்து மனுஷங்க, அப்புறம் மற்ற உலகங்கள் இருக்கவங்க. இப்படி நம்ம அதை பார்த்துக்கிறது நல்லது. சரி, இப்போது இந்த விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அல்லது வரம்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, இது யாருக்கு வரம்பு வேணும்? வரம்புனா லிமிட் ஆர் ரூல்ஸ் அப்படி வச்சுக்கலாமா? வரம்பு அல்லது விதி. விதினா ரூல்ஸு, வரம்புனா லிமிட், அப்படி வச்சுக்கலாம். அப்படி தானே பாடம், வியாழக்கிழமை பாடத்தோட தலைப்பு. ஏன்னா நம்ம பாடத்தோட தலைப்பு வியாழக்கிழமையில் போய் இருக்குது. போராட்டத்தின் விதிகள் அப்படிங்கிற பாடத்தோட தலைப்பு எங்கே போய் இருக்குது? வியாழக்கிழமை பாடத்தில் போய் இருக்குதுங்க. அதனால் அங்கேருந்தே நம்ம ஆரம்பிக்கிறோம். ரைட்டா? சரி, இப்போது இந்த விதி அல்லது வரம்பு அல்லது லிமிட்டு அல்லது ரூல்ஸு யாருக்கு உண்டு? யாருக்கு போடணும்? ஆமாம், சிருஷ்டிகர் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கு கொடுக்கலாம். அப்போ சிருஷ்டிகர் இதுக்கு உட்படுவாரா? சரி, சட்டத்திட்டம் அவருக்கும் பொருந்தும். ஆனால் போட்டு அவர் ஃபஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணோம். சரி 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 அப்படின்னா இப்போது இந்த விதிகளை ஆண்டவர் போடுறாரு, ஒழுக்கத்தை அவர் கொடுக்குறாரு, ஒழுங்குக்குள்ளே அவர் மீறுவாரா? அப்படி போவோம், அவர் மீறுவாரா? இப்போ மீறதுக்கான உதாரணம் எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை இல்லை, இனிமேல் இருக்காது. அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படின்னா அவர் ஒரு வரம்புக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதா, அல்லது லிமிட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதா, அல்லது அந்த ஒழுக்கத்துக்குள்ளே அவரும் கட்டுப்பட்டு அவர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத நம்ம படிச்சிட்டோம். ஏன்னா அவர் எப்பயும் மீறாதவர், அவர் குணத்தில் எந்த மாறுதலும் இல்லை, அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர்,
ரைட்டா? அவர் வந்து மனமாற மனுஷன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல, ஒரு பொய் சொல்ல மனுஷன். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம என்ன ஒரு விஷயம் சொல்கிறத ரெண்டாவது விஷயம் பார்த்துருது அப்படியெல்லாம் வந்து அவர் கிடையாது. அதனால் அவர் என்றும் மாறாதவர் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கான சாட்சி கிறிஸ்துக்கிட்ட நம்ம பார்க்குறோம், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் அவருக்கு இன்றும் வரம்பு, விதி இவைகளுக்கு அவர் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? கட்டுப்பட்டு தான் இருக்கிறாரு. ரைட்டு தான், கட்டுப்பட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவசியம் இருக்கா? ஆமாம், அவசியம் இருக்குது. ஏன் அவசியம் இருக்குது? இதுக்குள்ளார தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன் அந்த அவசியத்துக்குள்ளே அவர் தள்ளப்படுகிறார், என்ன காரணம் அப்படின்னா, அதான் நம்ம போராட்டத்தில் யார் தோத்துட்டா? போராட்டத்தில் யார் தோத்துட்டா? ஆன்மீக போராட்டத்தில் மனிதன் தோத்துட்டான். மனிதன் தோத்துட்டான். அப்போ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு வரம்புக்குள்ளே வைக்கப்படுகிறார். சரி, போனால் இதில் பார்த்தோம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, பரலோகத்தில் ஆன்மீக போராட்டம் ஆரம்பிச்சிச்சு. ரைட், பரலோகத்தில் ஆன்மீக போராட்டம் ஆரம்பிச்சிச்சு. அது பூமியில் இப்போ என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போ போர் பூமியில் நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, இப்போது அப்படி நம்ம பார்க்குறப்போ இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, மனுஷங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ, நான் வேறு எங்கேயுமே இருந்தும் பார்க்கலை, பாடத்துக்குள்ளே இருந்தே நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம். நீங்கள் உங்கள் புக்கு இருந்துச்சுன்னாக்க 83வது புக்கு பக்கத்துக்கு வாங்கலை, 83வது பக்கத்துக்கு வாங்க. இப்போ அதில் 3வது பாயிண்ட்டை பாருங்களேன். மனுஷன் எப்படி இருக்கான்? இந்த போராட்டத்தில் தோற்று போனதுனால மனுஷன் எப்படி இருக்கான்னு சொல்லப்படுது. 3வது பாயிண்ட்டுக்கு வாங்க. புல் ஸ்டாப்லாம் பார்த்துட்டு 3வது பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. சரி, நான் வாசிக்கிட்டா. விழுந்து போன மனிதன் சட்டப்படி சாத்தானின் கைதி, அதை விட்டுருங்க. மனிதனின் மிகப்பெரிய சத்ருவிடமிருந்து அவனை மீட்பது தான் கிறிஸ்துவின் ஊழியம், அது 2வது பாயிண்ட், அதை விட்டுருங்க. இப்போ 3வது பாயிண்ட் பாருங்கள். மனிதன் இயற்கையாகவே சாத்தானுடைய பரிந்துரைகளை கேட்கிற நிலையில் இருக்கிறான். சரிங்க. போதுங்க. யார் புரிஞ்சுக்கணும்? கடவுளுடைய பிள்ளைங்க வந்து என்ன செய்யணும், இதை புரிஞ்சுக்கிடணும். சரி, இப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுக்காக நம்ம போகலாம், பாடத்துக்குள்ளே சக்கரன்னு போயிடலாம். இப்போ புரிஞ்சுக்க வேண்டியதுக்காக சில இந்த இதுங்கெல்லாம் படிக்கிறப்போ, அப்போது சாத்தா ஒரு மனுஷனை இன்ஃப்ளூயன்ஸ் அல்லது டைரக்ட் பண்ண முடியுமா? பண்ணிட்டு தானே இருக்கான். கடவுள் ஒரு மனுஷனை டைரக்ட் பண்ண முடியுமா? முடியும், பண்ணிகிட்ருக்கார். ரைட், இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிதானா? இப்போ அப்படி பார்க்கும் பொழுது அந்த அந்த டைரக்ஷனுக்குள்ளார ஆண்டவர் நடத்துறதுக்கும் சரி, கடவுள் மனுஷனை சாத்தா நடத்துறதுக்கும் சரி லிமிட் இருக்கா? ரூல்ஸ் இருக்கா? வரம்புகள் இருக்கா? விதிகள் இருக்கா? இது தாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிதானா? ஒரு லிமிட்டு தான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுளாக இருந்தாலும் ஒரு லிமிட் வச்சுருக்கிறாரு, சாத்தானாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிடணும். சரிதானா? அதை தாண்டி விஷயங்கள் நடக்குதா அப்படின்னா அப்பையும் நடக்கும். சரி, இப்போது இப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு நாம் என்ன செய்யலாம்னா இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம். சரிதானா? இப்போது இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கிறதற்கு சில விஷயங்கள் நமக்கு தேவை, அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். அந்த வரம்புகளும் விதிகளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே மட்டும் நம்ம போகிறோம். இப்போ சாத்தானை எப்படி ஜெயிக்கிறது, அவனுடைய வரம்புகளுக்குள்ளாக நம்ம போகாமல் எப்படி நம்ம வெளியில் வர்றது, இதெல்லாமே வந்து கடைசியாக நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இப்போ வாங்க, இப்போது இவன் இந்த உலகத்துக்கு யார் சொந்தக்காரங்கன்னு சொல்கிறாங்க? இந்த உலகத்தில் இந்த உலகம் யாருக்கு சொந்தம்? சாத்தானுக்கு சொந்தம். சரிதானே? இங்கே இது அப்படி தான் நமக்கு பாடம் இருக்குது. என்னது, நீங்கள் புதன்கிழமை தலைப்புக்கு வந்தீங்கன்னா சரி. ஆனால் ப்ராக்கெட்டில் ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்களே, என்னது, தற்காலிக அதிபதி அப்படின்னா அவன் இப்போ அதிபதியாப்பா? அவன்
ஆ ஆ சரி சரிங்க, ரைட்டுங்க. இப்போ முழுசும் அவனுக்கு சொந்தம் இல்லை. ஆனால் யாருக்கு இந்த பூமியை சொந்தமாக ஆண்டவர் கொடுத்துருந்தாரு? ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்துருந்தாரு. ஆனால் நிறைய நேரங்களில் அவனை என்ன நம்ம பார்க்குறோம், பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதி. அப்புறம் என்ன சொல்லுகிறாங்க வேதாகமத்தில், உலகத்தின் அதிபதி, இப்படி எல்லாமே சொல்கிறாங்க. சரிதானா? அப்போது அவனுக்கு பவர் இருக்கா? இந்த உலகத்தில் மனுஷங்களை அவன் டைரக்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்கா? சரி, இப்போ அந்த பவர், அந்த பவருக்கு ஒரு லிமிட் இருக்குது இல்லை? ஒரு லிமிட்டை தாண்டி என்ன செய்யக்கூடாது? அவன் போகக்கூடாது. அதே மாதிரி கடவுளும் நம்மளை டைரக்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்கா? இருக்குது. அவரும் என்ன செய்யக்கூடாது? ஒரு லிமிட்டை தாண்டி அவர் என்ன செய்ய மாட்டார்னா விஷயங்களை செய்ய மாட்டார். இதை நம்ம ஆதாம் ஏவாளுடைய காலங்களில் இருந்தே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் பார்க்குறோம். சரி. அதான் பாடத்துக்குள்ளே போக போகிறோம். அதான் பாடம், அதுக்குள்ளே நம்ம போகலாம். போகும்போது நம்ம தொடர்ந்து அதை நம்ம படிக்க போகிறோம். சரி, இப்போ பாருங்கள், இப்போது அந்த கேட்ட கேள்விக்கான விஷயத்துக்குள்ளே நம்ம போயிடலாம். இப்போ பாருங்கள், எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது? கடவுளுக்கு என்ன லிமிட்டு, சாத்தானுக்கு என்ன லிமிட்டு அப்படிங்கிறத எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சில உதாரணங்கள் அல்லது சம்பவங்களை நம்ம வேதாகமத்திலேருந்து பார்க்கணும். எங்கே அப்படின்னா, தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. விசேஷமாக 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, சரி சரி. இப்போது இந்த 2 வசனம் நம்ம படிச்சிட்டோம். என்ன புரியுது உங்களுக்கு? சரி சரி. பெர்சியாவின் அதிபதி எப்படி சாத்தானை குறிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்? அதிபதின்னு சொல்கிறது. அதனால் அதிபதினா சாத்தானம் எடுத்துக்கலாமா? எப்படி? சரி சரிங்க சரிங்க. இப்போ சரி, உங்கள் பார்ட்டை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. ஆமாம். அப்போ கடவுள் இல்லையா? ஆமாம், அதுதான். அதாங்க, நம்ம அதை கொஞ்சம் உள்ளே நம்ம போய் பார்க்குறோங்க. அதாவதுங்க, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இன்னும் மற்றவங்களுக்கு அதை சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து போகிறதுக்கு நான் விரும்பலை. இப்போ நீங்கள் சொல்கிற பதிலெலாம் நான் ஏற்றுக்க தான் செய்கிறேன், தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த வடிவத்தை, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் விளங்கிக்கிறதுக்கு சில காரியங்களை நம்ம பேசுகிறோம். அதுக்காகத்தான் நம்ம இதை பேசுகிறோம். ம் 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 சரிங்க. இல்லை, இப்போ நான் சார் விட்ட இடத்துலேருந்தே நான் தொடர்றேன்.
இந்த ராஜ்யங்கள்லாம் எப்படி சாத்தானுடையதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறது யார்? பரலோகத்தின் தேவன். அப்போ தேவன் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தும் பொழுது அது எப்படி வந்து வந்து நான் அந்த அதெல்லாம் ரைட்டு தான் சார். ஆனால் நான் எப்படி மாறுதுன்னு கேட்குறேன். இல்லை, என் கேள்வியை பாருங்கள். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறது பரலோகத்தின் தேவன். அப்படின்னா ராஜா பரலோகத்தின் தேவனால் அனுமதிக்கப்படுறார். இல்லை, அதுதான் ஏன் தள்ளுறாரு? அந்த தேவனுடைய ராஜா எப்படி சாத்தானுடைய ராஜாவாக மாறுறான்னு தான் நம்ம கேள்வி. தேவனுடைய ராஜாங்கம் எப்படி சாத்தானுடைய ராஜாங்கமாக மாறுகிறது? அதுக்கான காரணம் என்ன? அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்கே பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். என்ன காரணம்? என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக சாத்தானுடைய கொள்கைக்கு ஒத்து போகிறதுனால தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ராஜ்யம் யாருடைய ராஜ்யமாக மாறுது? அது சாத்தானுடைய ராஜ்யமாக மாறுது. சவுலை என்னமோ ஆண்டவர் சவுலை ஆண்டவர் தான் ராஜாவாக ஏற்படுத்தினார். அவன் தேவனுடைய ராஜா தான். ஆனால் எப்படி மாறுறான்? அவன் எப்படி மாறுறான்? சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறான்னு சொல்கிறவன் எப்படி அவன் கீழ்ப்படிஞ்சிடுறான்? விஷயத்துக்கு வாங்க, ஏதாவது 1-2 விஷயங்கள் சொல்லுங்கள். சாத்தானுடைய ராஜாவாக அவன் மாறிட்டான்னு சொல்கிறோமே, எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? இப்போ தான் உள்ளுக்குள்ளே போகிறோம். ஒருத்தர் அதை மீறி செய்கிறா. சரி, அப்போ துணிகரம் அங்கே இருக்குது. சரி, ரைட்டு. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? குறி வைக்க போகிறான். ஆண்டவர் சொல்லுகிற ஒழுக்க விதிகளை மீறான். அவனே ஒழுக்க விதிக்கு சட்டம் போட்டு அந்த சட்டத்தை அவனே மீறான். ஆண்டவர் போட்டு கொடுத்த சட்டத்தை அவனே மீறான். புரியுதுங்களா உங்களுக்கு? 2 எக்ஸாம்பிள் இப்படி. ஆமாம் ஆமாம், சரி, ரைட்டுங்க. 2 கருத்தும் ஒத்து போகுது. இப்போது பார்க்குறான். ரைட்டு ஆண்டவருடைய அதான். அப்போது விஷயம் என்ன? எப்படி மீறாங்க? ஒரு கடவுளுடைய மனுஷன் எப்படி சாத்தானுடைய மனுஷனாக மாறுறான்? ஒரு கடவுளுடைய ராஜா எப்படி சாத்தானுடைய ராஜாவாக மாறுறான்? கடவுளுடைய ராஜ்யம் எப்படி சாத்தானுடைய ராஜ்யமாக மாறுது அப்படின்னா, முதல்ல அவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம சொல்கிறோம். இல்லை, அப்படி தானே? அபிஷேகம் பண்ண ராஜாவை கொலை பண்ண போகிறான். அந்த ஆசாரியம் பலி செலுத்தணும், அவன் போய் பலி செலுத்துகிறான். ஆண்டவருடைய கட்டளையை அவனே போட்டுட்டு அவனே போய் மீறுறான். அப்போ செயல்கள். இப்போ அடுத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறோம். இப்போ செயல்கள் தான் முதல்ல வருதா? அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது இருக்கா? எண்ணங்கள். சரிதானா? இப்போ எண்ணங்கள் எப்படி உருவாகிறது? எப்படியெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு பாருங்க. எண்ணங்கள் எப்படிங்க உருவாகுது? சிந்தனை எப்படி உருவாகுது? பொதுவாக சிந்தனை, நல்ல சிந்தனையாக இருக்கட்டும் கெட்ட சிந்தனையாக இருக்கட்டும், அது எப்படி உருவாகுது? இச்சை. அதுதாங்க. எப்படி இச்சை எப்படி ஏற்படுகிறது? எதனால் இச்சை ஏற்படுகிறது? நீங்கள் எல்லாமே தெரியுங்க உங்களுக்கு. சும்மா நான் என்னமோ பெரிய 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 ஆள் மாதிரி நான் கேள்வி கேட்டுலாம் நினைக்காதீங்க. சின்ன ஒன்று விஷயம் தாங்க நான் பேச வருவேன். சின்ன விஷயத்துக்கு தான் இவ்வளோ பெரிய கேள்வி இருக்கும். ரைட்டுங்க, சரிங்க, அது ஏற்றுக்கிறேங்க. ரைட்டு. இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறாருங்கிறத நான் ஏற்றுக்கிறேங்க. ஏன்னா இன்னொரு பதில் இருக்குதுங்க. அதனால் நம்ம அங்கே போகாமல் டைரெக்டாக சரி சரி இல்லைங்க, சரிங்க. நான் ஒரு நிமிஷம். சரிங்க சரிங்க, ரைட்டுங்க. அதாங்க, சரிங்க, இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டு நீங்கள் கவனிக்கணும். நான் என்னோடய கேள்வியை பாருங்கள். எப்படி ஏற்படுகிறது இச்சை? எப்படி ஏற்படுகிறது? கடவுள் டைரக்ட் பண்ணுறாரு பாருங்க, அதை பாருங்க, அவ்வளவுதாங்க. நான் கேட்ட சிம்பிள் கொஸ்டின் அவ்வளோதாங்க. எப்படி ஏற்படுது இச்சை? அந்த அம்மா எப்போ அந்த பழத்தை பார்த்து சாப்பிட்றதுக்கு எடுக்க போனாப்புல வாய்க்குள்ளார
புரியுதுங்களா உங்களுக்கு? பார்க்குற பொழுது பார்க்கறது மட்டுமா, கேட்கறது ஐம்புலன் அதான் அவசியம் மாற்றம் முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ பாருங்க, இப்போ இந்த ஐம்புலன்கள் தான் என்னவா இருக்குது நம்மளுக்கு? போடுறதுக்கோ அல்லது கடவுள்கிட்ட போகிறதுக்கோ வழிவகையாக இருக்கிறது. இதான் ஏன் வாசல். உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? உங்கள் கண்ணாக இருக்கட்டும், உங்கள் காதாக இருக்கட்டும், உங்கள் நாக்காக இருக்கட்டும், உங்கள் சரீரமாக இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும், வேறு இன்னொன்று இருக்க மெய் வாய் மூக்கு சுவாசிக்கிறதா இருக்கட்டும், சரிதானா? இப்போது இது எல்லாமேங்க இது தாங்க அடிப்படை. இதிலேருந்து தாங்க ஆரம்பிக்குது வண்டி, சரிதானா? இப்போ இந்த விஷயத்துலேருந்து வண்டி ஆரம்பிக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மனசுக்குள்ளே அதை வச்சுக்கிட்டு செயல்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகிறாங்க, சிந்தனைக்குள்ளே அதை வச்சுக்கிட்டு செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு போடுறாங்க. அப்படின்னா நம்ம ஐம்புலன்களை எப்படி கடவுளுக்கு பிரியமாக கையாளுறது? பாடம் ஒன்று இன்னொன்றுக்கு நான் போகல, விஷயத்தை இங்கே வச்சுட்டு நம்ம அங்கே போயிடலாம். ஏன்னா பாடத்தை நம்ம படிக்க போனால் அங்கே வந்துடும். எப்படி நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் இதாங்க, நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்கள் கண்ணால் எதை பார்க்குறீங்க, உங்கள் காதால் எதை கேட்குறீங்க, எதை நீங்கள் தொடுறீங்க, எதை நீங்கள் சுவைக்கிறீங்க, இதுதான் உங்கள் வாழ்க்கை. இதான் அவன் வாழ்க்கை. இதுதான் அந்த நாள் முழுக்க உன்னுடைய செயல்பாடு. நீ சினிமா பாட்டை கேட்டியா, அந்த நாள் முழுக்க சினிமா பாட்டை ரீங்காரம் போயிட்டே இருக்கும். கடவுளுடைய பாட்டை கேட்டியா, கடவுளுடைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். இல்லை வேறு ஏதாவது கெட்ட விஷயங்கள் பேசுகிறத பார்க்குறது அது இதுன்னு கேட்டியா, அது நாள் முழுக்க போயிட்டே இருக்கும். இப்படி தான் அது கண்ணால் காலைல எழுந்திரிச்சு வேத வசனத்தை பாரு, காலைல எழுந்திரிச்சு தீர்க்கதரிசியின் வாக்கியங்களை பாரு, காலைல எழுந்திரிச்சு சத்தியத்துக்குண்டான விஷயங்களை கேளு. உன் வாழ்க்கை அதன் அடிப்படையிலேயே இருக்கும். அப்போ தினம் அப்படி இருக்குதுன்னா அப்புறம் அடுத்த நாள் அப்போ வாழ்க்கையே எப்படி தான் ஆரம்பிக்கணும்? ரைட், சரிங்களா சார்? நான் சொல்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியுதா? இது தாங்க தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போ விஷயத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ வாங்க, இப்போ என்ன கேட்டோம், என்ன தாமதம்? இப்போ பாருங்கள், அதிபதி போராட்டம். இங்கே மனுஷன் இருக்கான். பெருசிய ராஜ்யன்னு வருது இல்லை, இப்போ பெருசிய ராஜ்யத்தினுடைய அதிபதி எனக்கு நிற்கிறான் அப்படின்னா, எதிர்த்து நின்னான் அப்படின்னா, இப்போ அதான் பெருசிய ராஜ்ய அதிபதி யார்? இல்லை சாத்தான் நம்ம சொல்லிட்டோம். அவங்க பொதுவாக மன்னர் யார்? கோரேஸ். எங்கங்க? சரிங்களா? அப்போனா அடுத்தடுத்த கட்டத்துக்குள்ள வரப்போகிற ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? தீர்க்கதரிசியை படித்தா புரிஞ்சு போயிருங்க வண்டி. அவங்க என்னென்ன நடந்திருக்குது இதை வச்சுருக்குங்க, படிச்சிருவோம். அதுக்குள்ளே சில விஷயங்கள் நம்ம பேசிக்கலாம். இப்போ ஏன்னா மறுபடியும் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் நான் வர்றேன். என்ன அப்படின்னா, இப்போ போராட்டம் எப்படி? கடவுள் தானியேலுக்கு பதில் கொடுக்கறதுக்காக யார் அனுப்புகிறாரு? இல்லை, கேப்ரியலை அனுப்புகிறார். ஆனால் தானியேலுக்கு பதில் வந்துச்சா? வரல. ஏன் வரல? சிக்கல் அங்கே. என்னது எதிர்த்து நிற்கிறான். இப்போ எதிர்த்து நிற்கிறான்னா உண்மையாகவே சீனில் எதிர்த்து நின்னது யார்? சாத்தான்னு சொல்கிறோம். ஆனால் யாரை மூலமாக எதிர்த்து நிற்கிறான்? ராஜா மூலமாக. அப்புறம் ராஜா என்ன பண்ணான்? இப்போ தாங்க நம்ம பேசணும். கொஞ்சம் முன்னாடி பேசணும்ல. என்னது நம்ம ஐம்புல எப்படி பிரச்சனையாக மாறுது, எப்படி அது செயல் வடிவத்தில் பெறுது, எப்படி சவுல் தீமையை செய்ய போனான், அப்படிலாம் நம்ம படித்தோம்ல. இப்போ இங்கே அடாப்ட் பண்ணுங்கள். இப்போ அடாப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விஷயத்துக்குள்ளே வாங்க, உங்களுக்கு புரியும். அப்போது மனுஷனுடைய சிந்தனைகளை, மனுஷனுடைய பார்வையை, மனுஷனுடைய செயல்களை, மனுஷனுடைய விருப்பங்களை யார் ஆளுகை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? சாத்தான் ஆளுகை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லிமிட்டு எங்கே லிமிட் இருக்குங்கிறதுக்கு, ரூல்ஸ் இருக்குங்கிறதுக்கு இங்கேருந்தே நம்ம உள்ளே போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கே எங்கே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ப்ராஃபட் அண்ட் கிங்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் 572வது பக்கத்துக்கு நான் வர்றேன். 572ஆம் பக்கத்தில் இந்த விஷயத்தை பற்றி தீர்க்கதரிசி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு கவனிங்க. அதுக்கு முன்னால் பாராவில் 571லேருந்து நான் அதை உங்களுக்கு காட்டணும்னு விரும்புகிறேன். தேவ மக்களுக்கு தயவு காட்டாதவாறு மேதிய பெருசிய ராஜ்யத்தில் இருந்த, நல்லா வாசித்த கவனிச்சுக்குங்க, தேவ மக்களுக்கு தயவு காட்டாதவாறு. ஒரு ஆள் குறையுத, எங்கே போயிட்டாங்க? சரி, கீழே உட்காந்துருக்காங்களா? சரி. மேதிய பெருசிய ராஜ்யத்தில் இருந்த உயர் அதிகாரிகளிடத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க சாத்தான் முயன்று கொண்டிருந்த போது, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன வாசிக்கவா?
இல்லைங்க, நான் விளக்கம் வந்து விளக்கத்துக்கெலாம் போயிட்டீங்க. தேவ மக்களுக்கு தயவு காட்டாதவாறு மேதிய பெருசிய ராஜ்யத்தில் இருந்த உயர் அதிகாரிகளிடத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க சாத்தான் முயன்று கொண்டிருந்த போது, ரைட்டா? பாயிண்ட் என்ன? உயர் அதிகாரிகள் மத்தியில் யார் வேலை பார்க்க விரும்புகிறா? சாத்தான் வேலை பார்க்க விரும்புகிறான். எப்படி வேலை பார்ப்பான் உங்களுக்கு புரிஞ்சிடும், சரி தானே? ஐம்புலன்கள் வழியா, விருப்பங்கள் வழியா, ஆசைகள் வழியா, சம்திங் ராங். சரி, சிறைப்பட்டிருந்தோரின் சார்பாக தேவதூதர்கள் கிரியை செய்து கொண்டிருந்தனர். இங்கே பாருங்கள், இப்போ யார் வேலை செய்கிறா? இந்த பக்கம் அந்த பக்கம், ரைட்டா? ரைட்டு. சரிங்க. பரலோகம் முழுவதுமே அக்கறை கொள்ளத்தக்க ஒரு போராட்டமாக அது இருந்தது, ரைட்டா? போராட்டம், அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று, போராட்டமா? ரைட். நன்மையின் சக்திகளுக்கும் தீமையின் சக்திகளுக்கும் இடையே ஒரு வல்லமையான போராட்டம் பற்றின ஒரு காட்சி இப்போ தாங்க வர்றாங்க. தானியேல் தீர்க்கதரிசி மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னங்க காட்சி? கோரேசின் மனதில் செயல்பட்ட செல்வாக்குகளை தடுக்கும் முயற்சியில் 3 வாரங்கள் அந்தகார வல்லமைகளோடு போராடினான் கேப்ரியல். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் மொட்டையும் அதை போய் வாட்சிருந்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுங்க. இப்போ உங்களுக்கு புரியும். ஏற்கனவே போட்ட இன்ட்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். என்ன? கோரேசின் மனதில் செயல்பட்ட செல்வாக்குகளை தடுக்கும் முயற்சியில் 3 வாரங்கள் அந்தகார வல்லமைகளோடு போராடினான் கேப்ரியல். அப்படின்னா ஏற்கனவே சாத்தான் மனசை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆவியர் அதிகாரிகள் மூலமாக வந்து இங்கே இருக்கிற அந்த ராஜா மூலமாக அவன் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது, செழிப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்னது? இப்போ தான் ஐயா சொன்ன விளக்கம். வெள்ளத்தில் செய்யணும், அங்கே அனுப்பணும், சர்ச்சு கட்ட போகணும், என்னென்னமோ செய்யணும். இப்போ இதெல்லாம் போய் நடத்துறதுக்கு போயிட்டா ஜனங்கள் ரட்சிப்பின் பாதையில் நடந்துருவாங்க. இப்போ இதை எப்படா தடுக்கிறதுன்னு யார் பார்க்குறா? சாத்தான் பார்க்குறான். அப்போ யாரை பிடிக்கிறான்? உயர் அதிகாரிகளை பிடிக்கிறான். சரி, இப்போ இங்கே ஒரு பாடம் எடுத்துக்குவோம். இப்போ உயர் அதிகாரிகள்னால் அவங்க மனுஷங்க தானே. அப்போ மனுஷங்களுடைய வாழ்க்கையில் அவன் செல்வாக்க செலுத்த விரும்புகிறாங்கிறதுக்கு ஆதாரம் கிடைக்குதா நம்மளுக்கு? அப்போ நம்ம மனசுக்குள்ளேயும் சாத்தான் செல்வாக்கு செலுத்த விரும்புவானா? சரிதானே? இல்லை, நான் ஒன்று புரிஞ்சுக்கிறோங்க. எதுக்காக நம்ம இப்படிலாம் பேசுகிறோன்னா, நம்ம பைபிள் படிக்கிறோங்க, நம்ம ஜெபம் பண்ணுறோங்க, நம்ம வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டுங்க, நம்ம வந்து இதெல்லாம் செய்கிறோங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மனசை எப்படிங்க ஆட்கொள்ள முடியும்? ஆ ஆ ஆ சரிங்க, வாசிங்க அதை. தயார் செய்கிறான். புரியுதுங்களா? நம்ம பாடமும் அதாங்க, நம்ம டிவைனில் இப்படி தாங்க படிக்க போகிறோம். சரி, இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போது அவன் எத்தனை தான் இருந்தாலும் போன வாரத்து பாடத்தில் நம்ம போராட்டம் யாருக்கு வந்துச்சுன்னு படித்தோம்? ஏசு கிறிஸ்துவே வந்துச்சு இல்லைங்க. அப்புறம் என்னங்க நம்மளுக்கு வராத போகுமா? ஏசு கிறிஸ்துவே வந்து உஷாராக அலாட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சா இல்லையா? 24 hours 7x24 அலாட்டாக இருக்கணுமா இல்லையா? அப்போ நம்ம அலாட்டாக இருக்கணுமா இல்லையா? அப்போ நம்ம மனசு யார் மூலமாக இயக்கப்படுகிறது, டைரக்ட் பண்ணப்படுது? யார் மூலமாக நம்ம இந்த பூமியில் எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க, எனி பிளேஸ் எங்கே இருந்தாலும் சரி, நாம் அவனால் இயக்கப்படுவதற்கு அல்லது ஆதிக்கத்தை செலுத்தப்படுவதற்கு நாம் கருவிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ மாறாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? கண்டிப்பாக. ஏங்க, ஜெபம் பண்ணிவிட்டு நான் போயிட்டாக்க கல்லில் முள் குத்தாமல் இருக்குமா? காலில் முள் குத்தாமல் இருக்குமா? ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், காலில் போய் முள் இருக்கிற இடத்துல காலை வச்சேன்னா அது குத்தாமல் இருக்குமா என்ன? ஜெபம் பண்ணி தானே போனேன், ரைட்டா? அப்படின்னா ஜெபம் பண்ணுறோம், கடவுள் வழியில் போயிட்டுருக்கிறாரு, நான் தான் வழியை தீர்மானிக்கிறேன், நான் தான் வழி என்ன பண்ணுறேன், என் காலடியை வைக்கிறதுக்கு தீர்மானம் எங்கிட்ட தான் இருக்குது. இப்போ தான் நம்ம அந்த லிமிட்டை பார்க்குறோம், சரி தானே? இப்போ பாருங்கள், தொடர்ந்து அந்த போராட்டம் முடிவதற்கு முன்பே காபிரியலுக்கு உதவும்படி கிறிஸ்து தாமே வந்தார். இங்கே ஏங்க கிறிஸ்து வர்றாரு? ரூட்டு போட்டு தராருங்க. என்னது? ரூட்டு போட்டு தராரு. யாருக்கிட்ட? கேப்ரியல்கிட்ட ரூட்டு போட்டார். இப்படி போ, அவன் அப்படி வர்றான், நீ இப்படி போ, இந்த ரூட்டில் பிடி, இந்த மாதிரி வேலைலாம் செய், இப்போ தான் அவன் ஒழுங்குபடுவான், நீ போ வேலையை பார். இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாரு? நான் சொல்கிறது உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. கடவுள் ரூட்டு போட்டு கொடுக்குறாரு. ஏங்க எப்படிங்க கடவுள் போய் ரூட்டு போட்டு கொடுக்குறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க?
உதவி செய்கிறதுக்கு யார் வந்திருக்கிறா? கேப்ரியலுக்கு உதவி செய்ய மீகாவேல் வந்தார். அப்படின்னா என்ன? இப்போ இவங்க 2 பேரும் ஒரே ஈக்குவல் பவரில் இருக்கலாம், மேபி இருக்கலாம், அப்படி தானே? ஏன்னா ஏசு கிறிஸ்து, அப்புறம் லூசிஃபர், அப்புறம் தாங்க கேப்ரியல். இப்போ கேப்ரியல் தான் லூசிஃபர் இடத்துக்கு போகிறான்றது அடுத்த விஷயம், அடுத்த மேட்டர். அப்புறம் அதை நம்ம நீங்கள் டிப்ஸை மனசில் வச்சுக்கோங்க, வேறு எங்கேயாச்சும் படிக்கும்போது நீங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர் தான் பிரதான அதிபதி. யார்? ஏசு கிறிஸ்து. சரிதானா? அப்போ இவங்க தேவதூதர்கள் ரேஞ்சு அப்படிங்கிறப்போ இப்போ ஜெயிக்கிறதுக்கு யார் தேவைப்படுறது? மிகாவேல் தேவைப்படுறாரு. தேவதூதர்களுக்கே நான் பாயிண்ட் வேறு இதில் ஒரு வேறு லெசன் கொடுக்குறேங்க. புரியலங்க, இன்னொரு வாட்டி கேளுங்க. அதாங்க உதவி செய்யறதுக்கு வராருங்க. பலன் கொள்வதற்கு வேற யாரும் கிடையாது. அப்போ அவன் இல்லை, அவனால் ஜெயிக்க முடியாது. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? உதவி செய்ய வராரு. புரிஞ்சுக்கோங்க, ஈக்குவல் பவர். யாரு? இல்லை, மிகாவேல் கிடையாது, கேப்ரியல் சொல்கிறாங்க. அவங்க கேப்ரியலை சொல்கிறாங்க. ஈக்குவல் இல்லை, கிடையாது. மிகாவேல் ஜீசஸ், மிகாவேல் ஜீசஸ். இப்போ இல்லை ஒரு நிமிஷம், நீங்கள் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அந்த வசனத்தை வாசிங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க பாருங்கள், நமக்கு இன்னும் பாடமே போகலங்க, வண்டி வேறு மாதிரி போயிட்டே இருக்கு, மணி 10 ஆச்சு. ஒரு நிமிஷம் சிஸ்டர். படிச்சிடலாம். சரிங்களா? யாருக்கு அப்படி யார் சொல்கிறா? இதை யார் பேசுகிறா? கேப்ரியல் சொல்கிறார். சரி, சரிங்க, மிகாவேல். சரி, சரிங்க, போட்டு கொடுக்குறாரு. சரி, இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு, எதார்த்தமாக புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ இவனும் தேவதூதன், இவரும் தேவதூதர் தான். ஜெயிக்கணுமில்ல, ரூட்டெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. இப்போ இவனும் போட்டுருக்காங்க. ஆனால் நல்லது நடக்க வரணுமில்ல. இப்போ இவன் தடை பண்ணிகிட்டு இருக்கான், இவனும் நல்லதை சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ ஜெயிக்கணுமில்ல மேட்ரை. இவன் ஜெயிக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ண வர்றா? நான் அதை தான் உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ண வர்றேன். மிகாவேல் தான் வர்றார். அப்போது தேவதூதர்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், யாருடைய பலம் இல்லாமல், யாருடைய ஆலோசனை இல்லாமல் யாரை ஜெயிக்க முடியாது? யாரை ஜெயிக்க முடியாது? சாத்தானை ஜெயிக்க முடியாதுங்க. சாத்தானை ஜெயிக்க முடியாதுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் இருக்குது பாருங்கள். தேவதூதர்களுக்கே நம்ம தாங்க பாட புஸ்தகம். தேவதூதர்களுக்கே நம்ம தான் பாடப்புத்தகங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரி, அது இப்போ பாருங்கள் தொடர்ந்து. அப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது நான் என்ன எதுக்காக இந்த இந்த பேஜஸை நான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால், பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 ஆள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகள் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் என்றான் காபிரியல். தேவ மக்களுக்காக பரலோகம் செய்யக்கூடிய யாவும் செய்யப்பட்டது. இறுதியில் வெற்றி கிடைத்தது. கோரேசின் நாட்களிலும் அவருடைய குமாரராகிய கேம்பி பேசன் 2 ராஜாக்கள்னு வருது இல்லைங்க, அதுக்காக கேம்பி சசின் நாட்களிலும் சத்ருவின் சேனைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தன. 7.5 ஆண்டுகள் ஆட்சி செய்தார் கேம்பிசஸ். சரிங்களா? இன்னும் கீழே போய் நீங்கள் விஷயங்கள்லாம் படித்து பாருங்கள். 572, 73 இதெல்லாம் படித்து பாருங்கள். அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆளுகை நடக்கிறது, ஒரு மனுஷங்கிட்ட எப்படி ஆளுகை நடக்குது, அதிகாரிகள்கிட்ட, தலைவர்கள்ட்ட, நாட்டில் இருக்கிற பிரஜை எல்லாத்துக்கிட்டையும் எப்படி ஆளுகை நடக்கிறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு அந்த இதில் தாங்க, தானியல்கிட்ட இருந்து. இப்போ ஏன் அவன் தாமதித்தான் அப்படிங்கிறதுக்கு தான் விஷயம் புரியுது. இப்போது அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறோம். ரூல்
இப்போ இது ரூல், இதான் ரூல். இவங்களும் வருவாங்க, அவங்களும் வருவாங்க. வந்து யார் வந்து மனுஷன் தனக்கு ஒப்பு கொடுக்குறானோ அப்போ அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க, அவங்க பக்கம் அவங்க சாஞ்சிருவாங்க. இல்லை, இந்த ஐம்புலன்கள் வழியாக சிந்தனை செயல்பாடுகளுக்குள்ளாக வருகிற பொழுது அவர்கள் எதை விரும்பி நடக்கிறார்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏவாள் பாட்டியம்மா பழத்தை பறித்து சாப்பிட்டாங்க. இப்போ யாரோட மனுஷங்களா அவங்க மாறிட்டாங்க? சாத்தானோட மனுஷங்களாக மாறிட்டாங்க. சரிதானே? இப்போ அவங்க ஆபேல் ஆண்டவர் சொன்ன மாதிரி கீழ்ப்படிந்து ஆட்டை விசுவாசித்து அதுதான் ஏசுன்னு சொல்லி புரிஞ்சு ஆட்டை போய் ஏசு கிறிஸ்து தான் நமக்கு ரட்சகர், ரத்தத்தின் மூலம் பாவ மன்னிப்பு மீட்புண்டுன்னு சொல்லி புரிஞ்சு என்ன பண்ணுறான், ஆடு பலி கொடுக்குறான். இப்போ இவன் யாருக்குச்சு? இவன் யாரு? புரியுதா உங்களுக்கு? இப்போது இதெல்லாம் கேள்வி புரிதல் இதெல்லாம் நடந்து அவன் ஒரு செயல்பாட்டுக்குள்ளே வர்றான். இப்படி போகுது. இப்போ இதுதாங்க வந்து விஷயம். இப்போ இந்த விஷயத்துக்குள்ள ரூல்ஸும் வந்து லிமிட்டும் எப்படி அடாப்ட் பண்ணப்படுது? யோபுடைய விஷயத்துக்கு வாங்க. ரூல்ஸும் லிமிட்டும் எப்படி அடாப்ட் பண்ண வருது? எங்க இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. விஷயத்தை மட்டும் நம்ம பேசிட்டு போகலாங்க. என்னங்க சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாடம் படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா வண்டி கடற்கடன்னு ஓடிடும். லிமிட்டு நான் வேணா ஒன்று சொல்கிறேன். இப்போ லிமிட்டு இவனுக்கு யாரையுமே போய் பார்க்க முடியாது. ரூல்ஸ் என்ன? என்னை கேட்காம நீ எங்கேயும் போகக்கூடாது. நீ எங்கே இருந்துடா வர்ற? அங்கே தான் நீ சுற்றி தெரிய முடியும், வேறு எங்கேயும் நீ போக முடியாது. உன் பாச்சா பழிக்காது, எங்கேயும் போக முடியாது. யாருங்க அங்கே உள்ள விடமாட்டார். ஏன்னா கீழே தள்ளி விட்டார்ல இயேசு கிறிஸ்து வந்து தாளத்தெல்லாம் போட்டு போனான். மேட்டர் முடிஞ்சு போச்சா? இப்போ அப்புறம் வேறு எங்கேயுமே அவனால் என்ன போய் முடியாது, போக முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து மறிக்கிறதுக்கு முன்னாடி அவன் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். ரைட்டா? இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எங்கே இருந்துடா வர்ற? சரி, பூமிக்கு நான் சொந்தக்காரன், அதனால் நான் அங்கேருந்து வர்றேன். சரி, நீ பூமிக்கு சொந்தக்காரன்னு சொல்கிறீல்ல, ஏன் ஆள் ஒருத்தர் இருக்கான் பார்த்தியா? சரி, இப்போ என்ன அங்கே லிமிட்டு? ரூல்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க. லிமிட்டு என்னது? அவர் சொன்னாதான் அவன் என்ன பண்ண முடியும், போக முடியும். அதை ரூல்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ லிமிட்டுக்கு வாங்க. ஆண்டவர் என்ன பர்மிஷன் கொடுக்குறாரு? எதை போய் தொடணுமோ அதைத்தான் நீ தொடணும். இதுக்கு மேலே நீ என்ன பண்ணப்படாது, தொடப்படாது. ரைட்டா? அப்போ லிமிட் இருக்கா? யாருக்கு லிமிட் இருக்குது? சாத்தானுக்கு லிமிட் இருக்குது. இப்போ இந்த லிமிட்டை யார் உடைக்க சொல்கிறா? சாத்தான் உடைக்க சொல்கிறான். இப்போ சாத்தானையே கேள்வி கேட்குற அளவுக்கு, லிமிட்டை தாண்ட வைக்கிற அளவுக்கு, விஷயத்தை சொல்ல வைக்கிற அளவுக்கு இவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரை ஓடுறான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அனுமதி கொடுக்குறாரு. சரிதானா? என்னத்துக்கு அனுமதி கொடுக்குறாரு? முதல்ல சொத்து பத்துக்கு அனுமதி கொடுத்தாரு. இப்போ உயிரை மட்டும் விட்டுரு. இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு அப்போ உயிரை எடுக்கிறதுக்கான வல்லமை சாத்தானுக்கு இருக்கா? இல்லை. கொடுத்தாருன்னா, பர்மிஷன் கொடுத்தாருன்னா சாத்தானை அவனால் அடிக்க முடியுங்க. அவனால் அடிக்க முடியும். ஒரு மனிதனை உயிரை காலி பண்ண முடியும். காலி பண்ண முடியும். எல்லாத்துக்கும் நம்மளே நம்ம வெட்டிக்கிறோம் இல்லைங்க. யாருங்க ஏங்க ஆபேலை யாருங்க போட்டுதல்னா? ஆபேலை யார் போட்டுதல்னா? சாத்தான் தானே போட்டுதல்னா. வேறு யார் போட்டுதல்றா? போய் குத்தி கொலை பண்ணுறா. சவுல் தாவீதை கொலை பண்ண போனானே யாரு? சவுல் தாவீதை கொலை பண்ண போனானே யாருங்க? இப்போ அந்த இடத்துல ஏன் தேவனுடைய பாதுகாவல் ஆபேலுக்கு இல்லை? சரிதானே? அப்போ ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். சரிதானா? இப்போ சாத்தானுக்கு வந்து ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்காருல்ல, என்னது? ஜீவனை மட்டும் நீ வந்து தொடாத. அப்போ அவனை ஜீவனை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துருக்கிறார். இது அவருடைய படைப்பு, அவருடைய காரியங்கள். அது சரிதானா? அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ லிமிட்டு அப்படிங்கிறது ஒரு விஷயம் யோபுடைய புஸ்தகத்திலேருந்து நம்மளால் பார்க்க முடியுதா? யோபுடைய புஸ்தகத்திலேருந்து என்ன பார்க்கப்படுது? அந்த கண்டிஷன் இருக்கிறத பார்க்க முடியுது, லிமிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி நீங்கள் இந்த இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற விஷயங்களையும் நீங்கள் படித்து பாருங்கள். அங்கேயும் நமக்கு என்ன இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அங்கேயும் நம்ம என்ன பார்க்கணும்? ஒவ்வொரு பாடத்துலையுமே நீங்கள் தாமதிக்கப்பட்ட தூதனாக இருக்கட்டும், வெளிப்படுத்தலின் வலு சர்ப்பமாக இருக்கட்டும், யோபுவின் வழக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் நீங்கள் எதைத்தாங்க பார்க்கணும்? விதிகள் தான். போராட்டத்துக்கான விதி இருக்குது, அதுக்கான ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், சமுத்திரத்திலேருந்து மிருகம் எழும்பி வருது அப்படின்னு சொல்லி நம்ம படித்தாலும், பாபிலோன் ராஜ்யத்தை பற்றி படித்தாலும், எந்த விஷயங்கள் எடுத்தாலும் சாத்தான் தன்னோட பவரை யாருக்கு கொடுக்குறான்? அவனுடைய ராஜாவுக்கு கொடுக்குறான். சரிதானா? இப்போ அவனுடைய ராஜாவுக்கு கொடுக்கும் பொழுது அவன் இந்த உலகத்தை என்ன பண்ணுறான்?
ஆட்டி படைக்கிறான். இப்படி ஆட்டி படைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய ஆட்கள் மூலமாக. இப்போ உதாரணத்துக்கு நேபுகாத்நேச்சார் போட்டுதல்ல பார்த்தார். யாரை? தானியேலையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் என்ன பண்ணார், போட்டுதல்ல நேபுகாத்நேச்சார் வழியாக சாத்தான் செயல்படுறான். இப்போ ஆண்டவரே அங்கே வந்து இவன் செங்கல் சூளையில் கொண்டு போய் போட்டுட்டான். இப்போ யாரே வர்றா? ஆண்டவரே வர்றார். சரிதானா? இப்போ அப்படி நம்ம பார்க்குற சமயத்தில் இப்போ அந்த நேபுகாத்நேச்சாரையே என்ன பண்ணுறாரு, யார் வழியாக தூக்குறாரு? நேபுகாத்நேச்சாரை யார் வழியாக தூக்குறாரு? இல்லைங்க, நேபுகாத்நேச்சார் எப்படி நல்லவனா மாறுறான்? யாரோட பைபிள் ஸ்டடி? தானியேலுடைய பைபிள் ஸ்டடி. சரிதானா? அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அப்போ போராட்டம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத பாருங்கள். அந்த போராட்டத்தில் இருக்கிற விதிகளை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அந்த போராட்டத்தில் இருக்கிற ரூல்ஸை, ஒழுக்கத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கண்டிஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை புரிஞ்சுக்கோங்க. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்குது. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அப்போது நம்முடைய புத்தியை அல்லது நம்முடைய குணத்தை நாம் கடவுளுக்கு பிரியமாக வச்சுக்கணுன்னா, இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கணுன்னா என்ன செய்யணும்? முடிவுக்கு வாங்க. எல்லாமே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும்னா என்ன செய்யணும்? நம்முடைய புலன்களை, நம்முடைய சிந்தனைகளை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமாக வச்சிடணும். ஆண்டவருக்கு பிரியமாக வைக்கணும். இப்போ ஆண்டவருக்கு பிரியமாக வைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ எதுக்கு நம்ம ஹெல்த் டாக் சொல்கிறோம்? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எதுக்கு வெஜிடேரியன் டயட்டுக்கு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? சும்மா நம்ம இதெல்லாம் நம்ம எப்படி ஆண்டவர் நம்மளை லைனுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான பிளானை வச்சுருக்காருன்னு உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் அவருடைய பிளானுக்குள்ளே வர்றதுக்கான என்னென்ன திட்டங்கள் இந்த பூமியில் வேதாகமத்தின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்குறாருங்கிறது புரியுதா? ஏன் கண்டதையும் போய் பார்க்காத, கண்டதையும் பேசாத, கண்டதையும் கேட்காத, கண்டது அது அது எல்லாம் சொல்லி தரல. கண்ணை மூடு, காதை மூடு, வாயை மூடு, கையை மூடு, காலை மூடு அப்படி சொல்கிறாருல்ல. எதுக்கு இது யாருக்கு புரிஞ்சிருந்துச்சு? இந்தியாவில் 3 வச்சுருந்தாரு. காந்திக்கு புரிஞ்சிச்சுங்க. இது யாருக்கு புரிஞ்சிச்சு? காந்திக்கு புரிஞ்சிருக்குதுங்க. வாயை மூடு, கண்ணை மூடு, காதை மூடு அப்படிங்கிறது. இங்கே தாண்டா சிக்கல் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அவர் என்ன பண்ணுறாரு? புரிஞ்சுக்கிறாருங்க. சரிதானா? அப்போ நம்மலாம் இன்றைக்கி அதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுதான் நான் சொன்னேன், 24/7 நம்ம லைஃப் எப்படி இருக்கணும், சாத்தான் எப்படி அட்டாக் பண்ணுறான்னு புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் வேறு ஒன்றும் உங்களுக்கு சொல்லித்தரேன் நினைக்கலங்க. சாத்தான் உங்களை அட்டாக் பண்ணுவான் 5 வழியாக. இந்த 5ஐயும் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த 5ம் அப்படி இங்கே பாருங்கள், நீங்கள் சும்மா இப்படி தாங்க தள்ளுவீங்க. நீங்கள் சும்மா அப்படி தள்ளுவீங்க. ஆனால் அது என்ன பண்ணும்? எதையாவது கொண்டு வந்து போடும். சும்மா தள்ளுவீங்க. இப்போ கை வைக்க போகிறது யார்? அது போடும், அது உழுவும். ஆனால் அதை தொடுறது யார்? நான் தானே. உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இதாங்க லிமிட்டு. போடுறது அவன் வேலை, அதான் லிமிட்டு. ரைட்டா? போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? நீ போட்டு பாரு, அதான் யோபு. சரிதானா? இப்போ போட்டு பார்த்தது நான் அப்படியே அதை ஸ்கிப் பண்ணி போனால் அங்கே தான் யார் இருக்கிறான்னு அர்த்தம்? கடவுள். அதான் யோபு சொல்கிறாரு, கடவுள் கையிலிருந்து நன்மை வாங்கினா தீமையை வாங்க வேண்டாமா? உதடுகளினாலும் என்ன செய்யலை? பாவம் செய்யலை. புரியுதா உங்களுக்கு? இப்போ அவன் அடுத்த கட்டத்துக்கு போவான். இப்படி தாங்க இந்த உலகத்தில் நம்ம தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறோம். அதனால் பாடங்களை புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகளை புரிஞ்சுக்கோங்க. கடவுளுக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்லதொரு பாடத்தை